நம்ம ஹைகோர்ட்டில் பால்ராஜ் வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போக்சோ கோர்ட் வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அக்யூஸ்டுக்கு. தட் இஸ் லைஃப் சென்டென்ஸ். தட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் புட் டு சேலஞ்ச் பை வே ஆஃப் அப்பீல் பை தி அப்பலண்ட். என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விக்டிம் கேர்ள் டர்ன்ட் ஹாஸ்டைல் கம்ப்ளீட்லி. வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. விக்டிம் கேர்ளை தவிர வேறு யாருக்கும் அந்த அக்கரன்ஸு நேரடியாக தெரியாது. அப்புறம் எப்படி லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க முடிஞ்சிச்சு? விக்டிம் கேர்ளே எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அது தி ஜட்ஜஸ் ஆர் ஷாக்ட் டு see the finding of the trial judge. எதை வச்சு அவர் கன்விக்ட் பண்ணியிருக்காருன்னா 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு அவர் கன்விக்ட் பண்ணியிருக்கார். That too the trial judge had given life imprisonment. இப்போ நமக்கு இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா 161 ஸ்டேட்மெண்ட்டு யார் ரெக்கார்ட் பண்ணுவா, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, அதை ட்ரையல் ஜட்ஜ் எப்படி பார்க்கணும், இது ஒரு கேள்வி. 164 ஸ்டேட்மெண்ட்னா என்ன, யார் ரெக்கார்ட் பண்ணுவா, அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக போகும்போது நீங்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஒரு எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு. இப்போ பொதுவாக in a case of sexual offenses the evidence of victim girl alone assumes importance. சரியா? ஒரு விக்டிம் கேர்ளோட எவிடன்ஸை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ண முடியும். கன்விக்ட் பண்ணலாமா? அதை ஒன்றை மட்டும் வச்சு பண்ணிக்கலாமா? வேற எவிடன்ஸே கிடையாது. விக்டிம் கேர்ள் மட்டும் சொல்லுது கோர்ட்டில் ஏறி, இவர் தான் சார், இது தான் சார்னு. விக்டிம் கேர்ளோட எவிடன்ஸ் மட்டும் இருக்கு. எவிடன்ஸ் இஸ் ஹோல்லி ரிலையபிள். அதை மட்டும் வச்சு கன்விக்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதா? இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, in a criminal case no number of witnesses are necessary to prove a particular fact. Section 134 evidence act என்ன சொல்றாங்கன்னா, even by relying upon a singular witness a criminal court can convict the accused when the evidence of such a witness inspires confidence of the court and if it is wholly reliable then the court can proceed to convict. சரியா? இதே ஆன்சர். 134 எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு விட்னஸ் மட்டும் இருந்தால் போதும். 50 விட்னஸ் இருப்பாங்க, 49 பேர் ஹாஸ்டலில் இருப்பாங்க. தி ஒன்லி ஒன் விட்னஸ் who is said to be the eyewitness, if that particular witness deposes evidence clinchingly and clearly, that is enough. சரியா? அதை வச்சு கன்விக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரிவர்ஸ் பேர்டன் சொன்னீங்கல்ல, வெரி குட். இப்போ ரிவர்ஸ் பேர்டன் இதில் பெரிய குழப்பம் இருக்கு. ரிவர்ஸ் பேர்டன் எங்கே இருக்கு? செக்ஷன் போக்சோ ஆக்டில் சொல்லுங்க, நானே சொல்லிடுறேன். 29, 30. செக்ஷன் 29லையும் 30லையும் there is a presumption against the accused in a case where accused is framed under the POCSO Act. சரியா? The court can take aid of the presumption clause. இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ்னு சொல்லலாம். ரிவர்ஸ் பேர்டன் கூட நான் சொல்ல மாட்டேன். burden of proof always lies with the prosecution. Onus of proof alone lies with the defense. இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ். சரியா? இப்போ அந்த மேடம் சொன்னாங்க accused has to prove that he has not committed offense. இது கரெக்டா? Whether the accused is expected to prove his defense as that of prosecution or not. ப்ராசிக்யூஷனுக்கு என்ன பேர்டன் இருக்கோ அதே பேர்டன் அக்யூஸ்டுக்கு இருக்கான்னா, மை ஆன்சர் இஸ் இன் எம்பட்டிக் டேர்ம் நோ. கிடையவே கிடையாது. அக்யூஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ரூவ் ஹிஸ் டிஃபென்ஸ் பேஸ்ட் அப்பான்
the probable defense, preponderance of probability. எழுதிக்கோங்க. proof beyond reasonable doubt ஒன்று, proof beyond reasonable doubt which is on the prosecution side alone. Prosecution alone is expected to prove its case beyond all reasonable doubts. இதுக்கு பேர் burden of proof. இப்போ இந்த 2930 இருக்கே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இருக்கட்டும். அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு he can raise probable defense. He can prove his case only based upon preponderance of probability. சார் அவர் விட்னஸ் பாக்ஸில் ஏறி வந்து சொல்லணுமா சார், அவர் வந்து நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லணுமா சார்னா it is not necessary. He can take probable defense, he can prove the preponderance of probability from the case of the prosecution. prosecution witness இருக்காங்கல்ல, அவங்களை எக்ஸாமின் பண்ணுறதுலேருந்தே he can infer his defense case. It is not necessary that accused has to prove his case beyond reasonable doubt. It is not. இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரிவர்ஸ் ஓனஸ் கிளாஸ் எப்போ ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, when the foundational facts of the prosecution case is proved, then only the reverse burden will kick in. எழுதிக்கோங்க. when the prosecution proves its case or its foundational facts, then alone the presumption clause, in other words reverse onus clause, will come into the aid. இப்போ கராபரேஷன் அப்படின்றோம், கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றோம். எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணும்போது கராபரேஷன் வேணும் அப்படின்றது எங்கேயாவது சட்டத்தில் இருக்கா? 134 எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு விட்னஸ் மட்டும் போதும், இஃப் இட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டோம். கராபரேஷன் ஒன்று வந்து இட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா, ஒரு செக்ஷன் கிடையாது அது. அது கராபரேஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி. சரியா? எப்போ கராபரேஷன் வரும்னா அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வர்றோம். இப்போ எழுதிக்கோங்க. கராபரேஷன் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் லா, இட் இஸ் அ ரூல் ஆஃப் ப்ரூடன்ஸ் அண்ட் இட் இஸ் அ ரூல் ஆஃப் எவிடன்ஸ். கராபரேஷன் இல்லைன்றதுக்காக யூ கேனாட் டிஸ்கார்ட் தி டெஸ்டிமோனி ஆஃப் தி விட்னஸ் விச் இஸ் ட்ரஸ்ட்வொர்த்தி. ஒரு விட்னஸ் வந்து ரிலையபிளாக இருக்குது, ட்ரஸ்ட்வொர்த்தியாக இருக்கும்போது அது கராபரேஷன் இல்லை, அது மட்டும் சோலாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் கராபரேஷன் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் லா. அடுத்து தேர்டாக யாரோ சொன்னீங்க, இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணீங்களே. அதுக்கு ஆன்சர் அதுலேயே வந்துருச்சு. அக்யூஸ் நீட் நாட் ப்ரூவ். ஒருவேளை அக்யூஸ் ப்ரூவ் பண்ணணும்னு வந்தார்னா as per section 315 CRPC he can voluntarily enter into the witness box and he can submit his defense when the stage comes under section 233 of CRPC. 233 of CRPC ல entering upon defense ஒரு ஸ்டேஜ் வரும். அது எப்போ வரும்னா, ஒரு ட்ரையல் நடக்குதுன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸோட எவிடன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 313 வரும். 313க்கு அப்புறம் டிஃபென்ஸ் சைடு எவிடன்ஸ் வரும் 233 CRPCல. அப்போ தி அக்யூஸ் கேன் ஃபைல் அ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 315 CRPC seeking permission to be examine himself as witness. It is not mandatory in all cases. ஒருவேளை அவர்கிட்ட unimpeachable evidence இருக்கு, impeccable evidence இருக்கு, to show that he is not the offender, he can enter into the witness box. But prosecution cannot compel him to be a witness. ஏன் prosecution compel பண்ண முடியாது? Article 20 clause 3 of Constitution என்ன சொன்னாங்கன்னா, no person shall be compelled to be a witness against himself. இதான் பாயிண்ட்.
ஸோ இந்த இதில் அக்யூஸ்ட் வந்து அவர் கேஸை ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. இஃப் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ப்ரூவ், இட் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சிவில் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கை தூக்குங்க யாராவது. சிவில் சைடு வெரி குட். சிவில் சைடில் வந்து ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் வராது, ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வரும். அந்த ஸ்டாண்டர்டு தான் அக்யூஸ்டுக்கு. ப்ராசிக்யூஷனுக்கு சம்திங் ஹை ராதர் தென் ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சரியா? ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். 161, 164. இப்போ இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை யார் ரெக்கார்ட் பண்ணுவா? போலீஸ். போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுற 161 ஸ்டேட்மெண்ட்டை எவிடன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கோர்ட்டு கன்விக்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 164 ஸ்டேட்மெண்ட் யார் ரெக்கார்ட் பண்ணுவா? மேஜிஸ்ட்ரேட். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸு, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஸ்டிங்ஷன் இருக்கு? அப்போ மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னதை உண்மை நம்ம எடுத்துக்கணும். இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் காஸ்பல் ட்ரூத். திஸ் இஸ் வாட் யூ ஆர் சேயிங். ட்ரூத், ட்ரூத் அது. அதாவது 164ல் there are two riders. One is statement of witnesses, the other is confession of the accused. இப்போ confession of the accused na you are right. There should be some precautions before recording confession. நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ யோசிச்சுட்டு வா, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, நீ கொடுத்த கன்ஃபெஷன் உனக்கு எதிராக மாறும், இப்படிலாம் நிறையா சொல்லணும். ஒரு 164ல் there are some riders while recording confession. ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்படி ஒன்றுமே கிடையாது, கிடையாது. அந்த 164 ஸ்டேட்மெண்ட் எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னா டூரிங் இன்வெஸ்டிகேஷன். 161 ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ it would be recorded during investigation. What much of evidentiary value attached with? இதில் வந்து நம்ம ரொம்ப எல்லாருமே பெரிய குழப்பத்தில் இருக்கோம். நான் வந்து இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. கிரிமினல் சைடில் ரொம்ப காலம் லாங் ஸ்டாண்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ண லாயர்ஸ் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சார் சொன்ன மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கராபரேஷன். 161 ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா தப்பு இல்லை. ஒரு செஷன்ஸ் ஜட்ஜே அதை வச்சு கன்விக்ட் பண்ணியிருக்காருன்னா பாருங்க. ஹைகோர்ட் ஷாக்ட் அண்ட் ஆஸ் தி செஷன் ஜட்ஜ் டு கோ ஃபார். இப்போ இங்கே வந்துடுவோம். 164 ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட். இதை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கராபரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அது மட்டும் ஏன் கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்கிறீங்க, இது ஏன் கராபரேஷனுக்கும் சேர்த்து சொல்கிறீங்க? மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணுறது விட்னஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் எப்பயுமே 164 குழப்பிக்க கூடாது. 164 there are two riders. One is statement of witnesses, the other is confession of accused. நம்ம வந்து we are talking about statement of witnesses. அதுக்கு கஸ்டடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு மேஜிஸ்ட்ரேட். இப்போ என்னை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கணும், இது மட்டும் கான்ட்ரடிக்ஷனுக்குன்னு சொல்கிறீங்க, இது கராபரேஷன் சொல்கிறீங்க, ஏன் சார்னு கேட்கணும். இப்போ 162 எடுத்து யாராவது படிங்க. 162ல் ஒரு ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கும். அதுலேயே there is a specific bar or இந்த 162 ப்ரொவிசோ கிளாஸ்லேயே வந்து இந்த 161 எவிடன்ஸை வந்து எப்படி 161 ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ரைடர் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 161 statement can be used for a very limited purpose of contradict its maker as per section 145 of Evidence Act. சரியா? இதை காமிச்சு நீங்கள் ட்ரையலில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சார் தான் விட்னஸ், அவர் 161 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் லாயர், இவரை வந்து கூண்டில் வர்றாரு. வரும்போது அங்கே போலீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொலையை வந்து பண்ணது வைரமுத்து ராம்நிதிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பெட்டியில் ஏறி வந்து வைரமுத்து மட்டும்தான் பண்ணார், ராம்நிதிஷ் கூட இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நான் இவரை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு மெட்டீரியல் பர்டிகுலர்ஸை பொறுத்தவரை மாற்றுறாரு. அங்கே 2 பேரை கொலையாளியாக சொல்கிறாரு, பெட்டியில் ஏறி ஒருத்தரை சொல்கிறாரு, ஒருத்தர் கூட நின்னாருன்றாரு. அப்போ நீங்கள் போலீஸ் விசாரிக்கும் போது
வைரமுத்து மட்டும்தான் கொலை பண்ணாரு, ராம் நிதிஷ் கூட நின்னாரு அப்படின்றத சொன்னீங்களான்னு கேட்பேன் நான். திஸ் இஸ் த கான்ட்ரடிக்ஷன். ஆமா நான் அப்படித்தான் சொன்னேன்னு சொல்லிட்டாருன்னா விட்டுறணும். நான் அப்படி சொல்லலை அப்படின்னாருன்னா I can draw his attention by showing the 161 statement as per section 145 part 2. இவர் ஒத்துக்கிட்டாருன்னா விட்டுருவேன். இவர் இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னார்னா இங்கே வாங்க 161 ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு நான் இவர்கிட்ட காமிச்சு கேட்குறதுக்கு எனக்கு 145 part 2ல் பவர் இருக்குது. ஐ ஹாவ் அ ரைட். இதுக்கு பேர் தான் கான்ட்ரடிக்ஷன். இப்படி நான் கேட்டு வாங்கிக்கிடுவேன். சரியா? இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. இவர் சொன்ன விட்னஸை, இவர் விட்னஸாக இருப்பார், இவர் ஒன்று சொல்லியிருப்பார், இவர் சொன்ன விட்னஸை அந்த மேடம் வரும்போது இந்த சார் அப்படி சொன்னார் உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்கக்கூடாது. தி ஸ்டேட்மெண்ட் கேன் பி கான்ட்ரடிக்டட் பை இட்ஸ் மேக்கர். அவர்கிட்ட தான் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணணும். இந்த சார் அப்படி சொன்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, இன்னொரு விட்னஸ்கிட்ட போய். இதுதான் ட்ரையலோட ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம். இப்போ கராபரேஷன் வந்துடலாம். இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டில் இதை கான்ட்ரடிக்ஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கராபரேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த பாரும் இல்லை. 162ல் அந்த ப்ரொவிசோ கிளாஸில் பார் இருக்குது பாருங்கள், அது மாதிரி 164க்கு இல்லை. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஐதர் ஃபார் கான்ட்ரடிக்ஷன் ஆர் ஃபார் கராபரேஷன். சரியா? இது ரெண்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி இன்டர்டிக்டும் இதில் இல்லை. இப்போ ரைட், இது முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு இருக்குது, 161 இருக்குது, 164 இருக்குது. இது ரெண்டும் எவிடன்ஸ் ஆகுமா? சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் ஆகுமா? whether this would escalate to the stage of substantive evidence to convict the accused. ஏன்னா பெட்டில் ஏறி சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணு போலீஸ் சொல்லியிருக்கு, சரியாக சொல்லியிருக்கு, அதை விட சரியாக மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருக்கு. Both the statements were recorded during the investigation, but when he comes to the witness box, she categorically stated that she doesn't know anything. At that point of time, the court should not rely upon the 161 statement or 164 statement because both the statements are not substantive evidence. What is substantive evidence? Which is the evidence which is given by the witness in the court after taking oath. இதுதான் எவிடன்ஸ். பெட்டியில் ஏறி இந்த ஸ்வான் பண்ணிட்டு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். அதை தவிர மிச்சம் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது அந்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகாது. ஸோ 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த கேஸில். நான் சொன்ன அந்த ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸில். ஏன்னா விட்னஸ் பெட்டியில் ஏறி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஒருவேளை பெட்டியில் ஏறி ஆமான்னு சொல்லிச்சுன்னா இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்க, தட் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கராபரேஷன். நம்ம ஆர்கியூ பண்ணலாம். யுவர் ஆனர் மே கைண்ட்லி சி தி விட்னஸ் very clearly deposed about the occurrence and categorically stated about the involvement of the accused. This is clearly corroborated with the statement that was recorded by magistrate under section 164. So conviction may be awarded அப்படினு சொல்லலாம். இதுதான் ஒரு இது. கிரிமினல் கேஸில் ஒரு விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் நான் லாஸ்ட்டாக ஒரு கிளாஸில் கூட சொன்னேன். கிரிமினல் கேஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன கைட்லைன்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 1957 சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஏஆர் 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 614. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு விட்னஸ், அந்த விட்னஸ் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க.
அதை தவிர ஒரு விட்னஸுமே இல்லை, ஒரு எவிடன்ஸுமே இல்லை. இப்போ ஒரு 3 கேட்டகரியாக அதை பிரிக்கிறாங்க. இந்த எவிடன்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. 1 ஹோல்லி ரிலையபிள், எழுதிக்கோங்க, ஹோல்லி ரிலையபிள். 2 ஹோல்லி அன்ரிலையபிள். இப்போ ஹோல்லி ரிலையபிள்னா உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லை, பார்த்தாலே தெரியுது, நம்புகிற மாதிரி இருக்குது. இட் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடென்ஸ். யூ கேன் ப்ரொசீட் டு convict the accused based upon the solitary evidence, solitary witness evidence. சரியா, போயிடலாம். இப்போ wholly unreliable, ஐயோ என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, ஒன்றுமே நம்ப முடியலையே, இது நம்புற மாதிரி இல்லை, இதை நம்பவே முடியாதுன்னு நீங்கள் முடிவு கொண்டீங்க as a judge. இப்போயும் there is no difficulty, you can simply discard that evidence and proceed to acquit. போயிடலாம். The third part is very very important. Neither wholly reliable nor wholly unreliable. முழுசா நம்பவும் முடியல, முழுசா நம்பாமல் இருக்க முடியல. இந்த கேட்டகரி வருது, தேர்ட் கேட்டகரி, வேர் தி டாஸ்க் ஃபார் தி ஜட்ஜ் ஸ்டார்ட்ஸ். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ஜட்ஜ் என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, he should seek corroboration from the independent எவிடன்ஸ் ஆஃப் அதர் சோர்ஸ். இப்போ வந்து அந்த ஒரே ஒரு விட்னஸை வச்சு தான் அந்த என்டையர் கேஸுமே நிற்கிது. அந்த விட்னஸோட ஸ்டாண்டர்ட் என்னென்னா நெய்தர் ஹோல்லி ரிலையபிள் நார் ஹோல்லி அன்ரிலையபிள், தேர்ட் கேட்டகரிக்கு வந்துருச்சு. அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் கராபரேஷன் ரெக்வயர்ஸ். இப்போ 164 ஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த கேஸில். 164 statement can be used for corroboration. 164 statement வந்து ஒரு விட்னஸ் சொல்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரோ அதில் வந்து கராபரேட் ஆகுது. மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ், முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் கராபரேட் ஆகுது. போனேன், வந்தேன், கொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பாதி பாதியாக சொல்கிறாரு. அவரை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. when we see corroboration, there is 164 statement. We can take inspiration from 164 statement of the other witness and we can safely convict the accused. In case there is no corroborative evidence is available from the other witness, you have to reject or discard that evidence and acquit the accused. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கேஸில் அவன் மறக்கவே கூடாது. நீங்கள் கிரிமினல் சைட் விட்னஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுன்றதுக்கு ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது மட்டும்தான். 1957 சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் ஃபண்டமெண்டலே. இந்த மாதிரி நீங்கள் விட்னஸை வந்து பொருத்தி பார்த்துக்கணும். இது ரிலையபிளாக இருக்கா இல்லையா. ரிலையபிளாக இருந்தால் ஓகே கன்விக்ட் பண்ணிக்கோங்க, அன்ரிலையபிளாக இருந்தால் அக்விட் பண்ணிக்கோங்க. தேர்டு கேட்டகரியில் வந்தால் கராபரேஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ், இந்த பால்ராஜ் வெர்சஸ் ஸ்டேட்டில் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த போக்சோ ஜட்ஜு 161 ஸ்டேட்மெண்ட்டையும் 164 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரிலை பண்ணுறேன். அதில் வந்து விக்டிம்கள் கேட்டகாரிக்கலி ஸ்டேட்டட் as to what was happening to her. Therefore, this court is of the view that the accused is liable to be punished to the maximum punishment of life imprisonment. Hence, life imprisonment is awarded, fine amount to be paid. That judgment was set aside by the Madras High Court, that to division bench. இந்த பால்ராஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா, அதில் எதில் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2025 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் 469. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேஸ்லாம் மட்டும் சொல்லிவிட்டு என் கிளாஸை முடிச்சுக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், பிகாஸ் டைம் டிட் நாட் பர்மிட். இந்த லாஸ்ட்டாக சொல்கிற கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸு. 33 class 5 ஆஃப் தி போக்சோ ஆக்ட். 33 class 5 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 33 class 5ல் தி சைல்டு விட்னஸ் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட்லி கால்டு டு தி கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா ஒரு கிரானிக்காக என்ன செய்வாங்க, 3 loan பெட்டிஷன். விட்னஸா
ஏறி சாட்சி சொல்லிக்கோங்க, 3 லோன் போட சொல்லிக்கிறேன், சீனியரு 3 லோன் போட்டேன் அப்படின்னு வந்துடுவோம். 3 லோன் போட்டோன்னே 3 லோனை வந்து 5000 ரூபாய் கட்டணும்ப்பா, அலோவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இந்த ப்ராக்டிஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கர்டைல் பண்ணுற மாதிரி இந்த 33 Class 5 போக்சோ ஆக்டில் a child should not be repeatedly called to the courtன்றாங்க. There is a bar to call the victim girl repeatedly. இந்த பார் இருக்குல்ல 33(5) whether it is an absolute bar. இப்போ ஒருவேளை அந்த விட்னஸ் விக்டிம் கேர்ளாக இருக்காங்க, அவங்கள சீஃப் எடுத்தாச்சு, அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம கிராஸ் பண்ண முடியல, ஸோ நம்ம 311 போட்டுறோம், கோர்ட்டும் பர்மிட் பண்ணிடுது. சப்சிக்வெண்ட்டாக அந்த விட்னஸ் வராமல் இருக்காங்க, நம்ம கிராஸ் பண்ண முடியல, மறுபடியும் நீங்கள் 311 போடுங்கன்றாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு போயிடுது. இந்த 311 வந்து யூஸ்வலாக நம்ம அப்படி அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிரிமினல் கோர்ட்ஸ்லாம். அது மாதிரி இல்லாமல் இந்த போக்சோ கேஸில் என்றைக்கு வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏறி அவங்க சொல்கிறாங்களோ அன்றைக்கே கிராஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஆர்ஓசியாகவே வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்ஓசி போட்டாங்க. ஆர்ஓசி போட்டு the day on which the witness is subjected to chief examination, on the same day cross should be done without any further delay. அந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் யாருக்கா ஞாபகம் இருக்கா? 311. சார் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் சைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் சார்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நீங்கள் எல்லாம் முழிக்கவும் எனக்கும் மறந்து போச்சு. ஆக்சுவலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் சைட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க எல்லா கேஸ்லையும். அந்த 311க்கு வினோத் குமார் ஸ்டேட் ஆஃப் வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போயாவது எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும், வினோத் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொன்ன கைட்லைன் இருக்குது பாருங்கள், அதை அந்த கான்செப்டை இந்த 33(5) வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கதா நான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது there is a bar to call the victim girl to the court repeatedly. இந்த பார் அப்சல்யூட் பாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது கேரளா ஹைகோர்ட்டில். கேரளா ஹைகோர்ட் செட் இட் இஸ் நாட் அப்சல்யூட் பார். எழுதிக்கோங்க, வினீத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. The bar imposed in section 33 Class 5 is not absolute, and that the child witness can be recalled for the just decision of the case அப்படின்றாங்க. இந்த இஷ்யூ நம்ம ஹைகோர்ட்டில் வருது. இந்த மாதிரி திரும்ப அவங்கள ரீகால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு சீஃப் சொல்லும் போது மைனராக இருக்குது, நம்ம ரீகால் பண்ணும்போது அது மேஜர் ஆயிடுது. 17 வயசுக்கு உள்ளே இருந்திருக்கு, இப்போ இதாகிடுச்சு. இப்போ இந்த வேர்டிங்கை பாருங்களேன், அந்த 33 Class 5 சைல்டு தான் கேனாட் பி ரிப்பீட்டட்லி கால்டு. இப்போ சி இஸ் நாட் சைல்டு, சி அட்டைன்ஸ் மெஜாரிட்டி. அதனால் தட் பார் டஸ் நாட் ஆப்ரேட் அப்படின்றாங்க. கணேசன் வெர்சஸ் ஸ்டேட். எஸ் கணேசன் வெர்சஸ் ஸ்டேட் 2022 லைவ் லா, மெட்ராஸ் ஹைகோர்ட் 116. தி பார் அண்டர் செக்ஷன் 33 Class 5 to recall minor victim is not applicable after the victim attains majority. அப்போ நம்ம ஹைகோர்ட் வியூ பிரகாரம் இஃப் சி வாஸ் மைனர் தி பெட்டிஷன் வுட் நாட் பி அலவுட். ஸோ சைல்டை தான் ரிப்பீட்டடாக கால் பண்ண முடியாது, இவங்க வந்து மேஜர் ஆகிட்டாங்க. ஸோ தட் பார் டஸ் நாட் ஆப்ரேட்னு சொல்லி முடிக்கிறாங்க. வித் திஸ் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் மை கிளாஸ். லெட் அஸ் see another occasion. Thank you so much.
வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அவர் சொன்ன விஷயங்கள், ப்ரெசன்ட் பண்ணது, கிளாரிட்டி, அந்த சப்ஜெக்ட் நாலேஜு, ப்ரொவிஷன்ஸ், ரூலிங் கிளியராக ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் மேலே போய் உட்காந்துட்டு இதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஜட்ஜ்மெண்ட்டு செஷன்ஸ் கேஸில் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு கிளாரிட்டியாக சொல்லியிருக்காரு. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இது இருந்துச்சுன்னா தாராளமாக ரைஸ் பண்ணி, பொதுவாக எப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பாரில் கிளாஸ் எடுத்து முடிச்சு கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களோட இதுக்கு வந்துடுவோம். நீங்களும் இந்த பாரை பொறுத்த மட்டும் இந்த கிளாஸ் எடுக்கிறவங்களும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸும் தான் மாஸ்டர். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோ, உங்களுக்கு இந்த இது வந்து கிளாரிட்டி இவர்கிட்ட வாங்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அவரோட இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் வந்து அவருக்கு வந்து பார்லேருந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், இது அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் தான் பெஸ்ட்டு பர்சன். அவரோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றத உங்களோட இதில் வந்து நீங்கள் அதை வந்து தெரியப்படுத்தலாம். எப்படி இருந்துச்சுன்றதை நீங்களே சொல்லிடுங்க. அப்போ ஒரு கிளாப்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதோட இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை மாதிரி இது சின்ன இது அவருக்கு அது பெருசு கிடையாது. உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி அவர் கம்யூனிகேட் பண்ணார், எங்கள் ஒரு 60-70 பேர் இருக்குங்க, எப்படி ரீச் ஆச்சு, அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படின்றத. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தானே. ஸோ அதை இது பண்ணிக்கலாம். அதில் அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இருக்கவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை பற்றி என்ன ஃபீட்பேக்னாலும் கொடுங்க அப்படின்வாங்க. அதையும் பொதுவாக நம்ம பாரில் என்ன பண்ணுவோம்னா, எண்ட் ஆஃப் தி கிளாஸ் ஸ்லிப்பு கொடுத்து ஃபீட்பேக் எழுதி வாங்குவோம். வாங்கி ஃபைல் வச்சுருக்கோம். போன தடவையிலேருந்து அப்படி தான் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். பட் அவரே இன்றைக்கி ஓப்பனாக அவரே என்ன சொல்லிட்டாரு, ஃபீட்பேக் கேட்டு பாருங்க. நான் அவர் மேலே உள்ள கான்ஃபிடென்ட்டு, கன்சிஸ்டன்சி, ஓகே உங்களுக்கு நீங்கள் என்ன தோணுதோ இல்லை டவுட் இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை கேட்டதுக்கு நன்றி. 1 to 2 o'clock அடுத்த செஷனுக்கு வந்து அட்வொகேட் தனசேகரன் ரெடியாக இருக்கார். அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவரும் ரிசோர்ஸ் பர்சன் தான். லஞ்ச் வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்ம டோக்கன் கொடுப்பாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு 2 o'clock வந்தீங்கன்னா கண்டினியூஸாக இது பண்ண முடியும். ஏண்டாவது இதில் வந்து உங்கள் ஃபீட்பேக்கையும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். வேறு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவர் ரிசோர்ஸ் பர்சன் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பாரில் வரும்போது இங்கே வந்து ஹானரேரியம் தான். நீங்கள் வெளியே எங்கேயாவது ப்ரைவேட்டில் படிச்சிங்க அப்படின்னா கேள்வி கேட்கணும்னா நீங்கள் பணம் கட்டி இது பண்ணணும். அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே இருக்கும்போது இவங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரிசோர்ஸ், அவங்களோட நாலேஜை இது பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், கிரிமினல் இதில் வந்து சார் அவர் எஸ்பியாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவர் நான் கிளாஸ் எடுப்பார் ஆர்வமாக. கிரிமினல் அதாவது நான் ஒரு கேஸை பார்த்தேன், கிரிமினல் கேஸ். அவர் நிறையா சொல்லியிருந்தார். என்னென்னா 4 அக்யூஸ்டு மதுரையில் நடந்தது தான். 302 அஃபென்ஸு. ஒரு செஷன் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, 1-2 அக்யூஸ்ட்டை வந்து லைஃப் கன்விக்ட் பண்ணிவிட்டு 3வது அக்யூஸ்ட்டை 10 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டு 4வது அக்யூஸ்ட்டை அக்யூட்டல் பண்ணிட்டார். அதை அப்பீல் தூக்கிட்டு வரும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ட்ரைனிங் அனுப்பிட்டாங்க. ஏன் பண்ணியிருப்பாங்க? நான் சொன்ன ப்ராப்ளம் புரியுதா? 302 அஃபென்ஸு, 4 அக்யூஸ்டு, 1-2 லைஃப் சென்டென்ஸு, 3வது அக்யூஸ்ட்டு வந்து 10 years இம்ப்ரிசன்மெண்ட்டு, 4வது அக்யூஸ்ட்டு அக்யூட்டல். பேப்பர்லேயும் ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே அப்பீலில் வந்து இது பண்ணது. இதில் ஏதாவது தப்பு தெரியுதா? பிரேமா ஃபேஸியை பார்த்த மாத்திரத்தில் ஏதாவது தெரியுதா? தெரியல. ஒரு 70 பேர் இருக்கீங்க, நாளைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா நீங்கள் இதிலேருந்து கட்டாயம் வருவீங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வட்டமும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். 10 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறதுக்கு அதில் இது இல்லை. 302 ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப் ஆர் டெத் வித் ஃபைன் அப்படின்னு தான் இருக்குது. ஒரே சென்டென்ஸில் முடியும் 302. சரிதானா? மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்காதிங்க, இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூவில் போன தடவை இன்டர்வியூக்கு நடத்தினோம். நம்ம கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ்லாம் அங்கே போய் தைரியமாக பேசுவீங்க. நான் சொல்கிறது 10 வருஷம் கொடுக்கலாமா செஷன் ஜட்ஜு 302ல்? இல்லை, அதை பண்ணணும்னா 304 Part 1 அதை ஏதாவது கன்வெர்ட் பண்ணி செய்யணும். அப்படி செய்யாமல் செய்திருந்தால் அது பேசிக் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆக்டு எல்லா ஏரியாலையும் தரவாக இன்டெப்த்தாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது சிவில்னா இப்போ பார்த்தீங்கல்ல, கிரிமினல் சைடு அவர் ஒரு விஷயம் எடுத்தால் 3 level எடுத்தால் அது எவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக கொண்டு போய் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்டார், கடைசி வரைக்கும். இதுதான் அதில் உள்ளது. நீங்கள் நாளைக்கு ஜட்ஜாக போனாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். 3 level கணேசன் கேஸ் ஓகே, வினோத் கேஸ் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி போகிற லெவலுக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்காரு. எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒவ்வொரு இடமும் யூஸ் பண்ணுவோம், ஏற்று இன்னைக்கு வகுப்படுத்த கருப்பசாமி பாண்டியனுக்கு பார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. 482 சிஆர்பிசியில் ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க. 482ல் வந்து ஹைகோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் இருக்குது. இந்த இன்ஹரண்ட் பவரை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். சரியா? 2 பார்ட்டாக பிரிக்கலாம். நானே அதில் உங்களுக்கு பிரித்து சொல்லி கொடுத்துறேன். டு கிவ் எஃபெக்ட் டு தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் ஒன்று, இன்னொன்று டு ப்ரிவென்ட் தி அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் கோர்ட் அண்ட் டு செக்யூர் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். சரியா?
இந்த ரெண்டு வகையான பவரை ஹைகோர்ட் யூஸ் பண்ணலாம். ஹைகோர்ட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கோட். ஹைகோர்ட் அலோன் ஹேஸ் இன்ஹரண்ட் பவர் அண்டர் செக்ஷன் 482 rather than the other district judiciary courts. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் இருக்கு. எந்த செக்ஷனில்? ஆர்டிகிள் 142 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இங்கே ஹைகோர்ட்டுக்கு இன்ஹரண்ட் பவர் வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த பர்டிகுலர் கேஸில் இன்வெஸ்டிகேஷன் ஓவர், சரியா? இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் தான் 53A யூஸ் பண்ணணும்னு செக்ஷன் இஸ் கிளியர்லி வேர்டட். ஸோ தட் தி அக்யூஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே அப்ரோச் தி ஹைகோர்ட் பை ஸ்டேட்டிங் தட் if the prosecution is allowed to continue as it is without subjecting me into the DNA test, that process will become abuse of process of court. To secure the ends of justice, I must be given opportunity to be tested அப்படின்னு அவர் வர்றாரு. ஸோ இந்த இன்ஹரண்ட் பவர் இருக்கு பாருங்க 482 அந்த செகண்ட் பார்ட்டு, அதை எக்ஸசைஸ் பண்ணி தி ஹைகோர்ட் ஹாஸ் given direction to the sessions judge in turn to direct the investigation officer to get DNA test. So இந்த inherent power இருக்கு பாருங்க, which is more high compared than the other provision, notwithstanding anything contained in the criminal procedure code னு ஆரம்பிப்பாங்க அதில் நான் abstantee class-ஓட. So high court can do it even in the absence of 53A. எல்லாரும் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much.